வாங்க மேடம், உட்காருங்க மேடம். ம். இந்தாங்க மேடம், கலர் செலக்ட் பண்ணுங்க. ஹோட்டல் நம்ம எல்லார் மாதிரியும் நடத்தக்கூடாது. புது புது டிஷ்ஷோட வீக்கெண்ட்ஸ்ல பஃபே சிஸ்டம்லாம் வச்சு நிறைய காம்போ ஆஃபர்லாம் கொடுக்கலாங்க. நானும் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த கலர் பைக் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே, சரிங்க மேடம், இதையே டெலிவரி பண்ணிடுறோம். ரேவதி, ஒரு நிமிஷம். திரும்பவும் சொல்கிறேன், என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியே போகாத. உனக்கு எங்கேயாவது போனால் முன்னாடி என்கிட்ட சொல்லிடு. நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக எங்கேயும் போயிடாத. ஏன் நான் வெளில போனா என்ன பிரச்சனை? சொன்னா புரிஞ்சுக்க. ஏன் எதுக்குன்னா கேட்டுட்டு இருக்காத. அப்ப நான் வெளில போறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. அது என்னன்னு தெரிஞ்சா நானும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பேன்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தானே, அதுக்காக தான் சொன்னேன். நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எதையும் மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசுறேன்னு தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் எங்கேயும் போகாத, வீட்லயே இரு. இன்னைக்கு என்கிட்ட சொல்லாமல் போன மாதிரி எங்கேயும் போயிடாத. நீ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் வேற. அட்லீஸ்ட் கோயிலுக்கு சாமி கும்பிடவாச்சும் போலாம்ல. வெளியே போக கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஒரு நாள் தானே, சொல்றது கேளு. நீ வீட்ல இருக்க சாமியை கும்பிடு போதும். வீட்ல இருக்கிற சாமியை தான் டெய்லி கும்பிடுறோமே. கல்யாண நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கும்ல. ரேவதி, தயவு செஞ்சு சொல்றது கேளு. ஒரு நாள் தானே, நானே இன்னொரு நாள் உன்னை கோயில் கூட்டிட்டு போறேன். அட்லீஸ்ட் கேக்காச்சும் வெட்டி கொண்டாடலாமா? இல்ல அது கூட வேண்டான்னு சொல்லுவியா? இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்ற? உன் அம்மா ஏற்கனவே என் மேல கோவத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். என்ன பேசுற நீ? அவங்க கோவப்படுறாங்கிறதுக்காக நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அதோட இது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி. இத எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு மனசுல ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? வெளியே தான் போக கூடாதுன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் வீட்ல கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அடுத்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், கவலைப்படாத. அப்ப மட்டும் அம்மா கோவப்படாம இருப்பாங்களா? அது வரைக்கும் இதே சூழ்நிலை இருக்காது. கண்டிப்பா எல்லாம் மாறிடும். நம்ம கல்யாண நாள் மட்டும் இல்ல, எல்லா விசேஷத்தையும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமாவே கொண்டாடலாம். இல்ல, அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அப்பா அம்மாவா இருந்தாலும் வரக்கூடாது. பாத்தியாக்கா, உன் பொண்ணு எப்படி பேசிட்டு போறான்னு? அவளுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு இருக்கான். அதுல நீ தலையிடக்கூடாதுன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போறா. கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த டிரைவர் தான் இப்படி கம்ப்ளீட்டா மாத்தி வச்சிருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதை தான் கேக்குறா. உன் பேச்சுக்கெல்லாம் அவகிட்ட மதிப்பே இல்லாம போயிடுச்சு. ஆனா அவன் என்னமோ உனக்கு பயந்த மாதிரி கல்யாண நாள கொண்டாட வேணான்னு எப்படி நடிக்கிறான் பாரு. அவன் நடிச்சா நான் நம்பிடுவேனா? அவனை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. நீ அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குற. ஆனா அவன் ரேவதி மனச மயக்கி உனக்கு எதிரா திருப்பி விட பாக்குறான். ஆனா அது அவளும் புரிஞ்சுக்காம அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். இந்த வீட்ல என்ன தவிர உனக்கு ஆதரவா யாருமே இல்லக்கா. உன் பெரிய மாப்பிளைக்கு ஹோட்டல் ஏற்பாடு பண்ணி கொடுத்து
அவனையும் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். மாமா பத்தி சொல்லவே வேணாம். தங்கச்சி பையன்னு ஏற்கனவே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. சுவாதியையும் ஸ்டேஜ்ல எல்லாம் பாட வச்சு அவனை புகழ்ந்து பேசுற மாதிரி பண்ணிட்டான். இந்த வீட்ல உன்னை விட அவனுக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியாம ஒன்றும் இல்லை. ஆனா அவனை என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா, ரேவதி கிட்ட இருந்து அவனை பிரிச்சா மட்டும்தான் நாம சாதிக்க முடியும். இல்லனா அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகும். ரேவதி மனசு மாறினா தானே அவளை பிரிக்க முடியும். அவதான் பிரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காளே. இப்ப கூட என்ன பேசிட்டு போறான்னு பார்த்தா இல்ல. அக்கா, அவ மனச நாம தான் மாத்தி ஆகணும். அத ஒரே நாள்ல செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு பிரிச்சு பார்த்துட்டோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அது நமக்கு ஃபேவரா நடந்தாதான் ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியும். அதுக்கு நீங்கள் காரை தான் யூஸ் பண்ணணும். பைக்கிலலாம் போகாதீங்க. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். நாளைக்கு அவ கதையை எப்படியாச்சும் முடிக்கிறோம். ஆமாண்ணே, நாளைக்கு எப்படியாச்சும் அவளை வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா அடிச்சு தூக்கிடுறோண்ணே. டேய், அடிச்சு தூக்குறது பெரிய விஷயம் இல்லடா. காரில் நம்பர் பிளேட்டை மாற்றிடுங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிற்காம வேகமாக போயிடுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் உங்களை பிடிச்சிருவாங்க. அண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ண பிறகு நம்பர் பிளேட்டை மாற்றிடுங்க. வண்டிக்கும் வேற கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. அப்பதான் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடும். கவலைப்படாதீங்க. சரி, பார்த்து அவ கதையை முடிச்சிருங்க. நாங்கள் வரோம். டேய், நாளைக்கு தாண்டா அவ உயிரோட இருக்கிற கடைசி நாளா இருக்கணும். அவளை கொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு நீ நினைச்சது நடக்கும்டா, கவலைப்படாத.